அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட கட்டளைப்படி தமது பண்டைய தர்மத்தை அந்நிய நாட்டு மக்களிடம் சுவாமி விவேகானந்தர் எடுத்து செல்றார். தன்னோட சக சீடரான சுவாமி அபேதானந்தரையும் மேல்நாட்டுக்கு சுவாமிஜி வர செய்கிறார். ஒரு நாள் பலர் கூடியிருந்த கூட்டத்தில் அபேதானந்தரை சொற்பொழிவாற்ற சொல்றாரு சுவாமிஜி. ஒரு முறை கூட உரையாற்றி அறியாத அபேதானந்தஜி, நரேன், உனக்கு எல்லாமே எளிதுதான், ஆனால் எனக்கு இந்த பணி மிக மிக கடினம் அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமிஜியோ அந்த சகோதர சிஷியரை விடுறதாவே இல்லை. யாரை மையமாக கொண்டு உன் வாழ்வை துறந்தாயோ அவரை நினைத்தவரை மேடையேறு அப்படின்னு சொல்கிறார். கவலை வேண்டாம் சகோதரா, நம் குருதேவரை தியானித்து விட்டு உன் பேச்சை துவக்குவாய் அப்படின்னு சொல்லி அபேதானந்தரை உற்சாகமுற்றார் சுவாமி விவேகானந்தர். மன எழுச்சியோட மைக் முன்னால் நின்று சபையோரை நோக்கி பேசுகிறாரு சுவாமிஜி. சொற்பொழிவு முடிவடைந்தது. கூடியிருந்தோர பல கைத்தட்டல்கள் கேட்ட சுவாமிஜி மனம் மகிழ்ந்தார். உணர்ச்சி பெருக்குடன் அபேதானந்தஜியை கட்டி அணைத்து கொண்டார். என்னுள் இருந்து நம் குருதேவரே சொற்பொழிவாற்றுவதை உணர்ந்தேன் என்று சுவாமிஜிட்ட தனது அனுபவத்தை கூறினார் அபேதானந்தர். பின்னாட்களில் பிறரிடம் இந்த சம்பவத்தை கூறி மகிழ்வார் சுவாமி. ஒரு தாய் தன் மகனை சான்றோன் என உலகமே புகழும்படி எப்படி மகிழ்வாளோ அதே மாதிரி தான் சுவாமிஜி எனது செயலை கண்டு மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சுவாமி அபேதானந்தர் கூறுகிறார். நன்றி.